என்னால ஒரு நிமிஷம் கூட அந்த சோஃபால ஒழுங்கா தூங்க முடியல. இப்படியும் திரும்ப முடியாம அப்படியும் திரும்ப முடியாம ச்சே, நினைச்சாலே கடுப்பா இருக்கு. எவ்வளவு மோசமான அனுபவம் அது. அப்போ இதே கஷ்டத்தை தானே இவ்வளவு இத்தனை நாளா அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருப்பா. அத்தாவ கிட்ட வீட்டுல படுக்கிறப்போ நல்லா புரண்டு புரண்டு படுப்பா. அப்படி படுத்தாதான் உனக்கு நல்ல தூக்கம் வரும், சோஃபால உன்னால அப்படி பொருள முடியுமான்னு கேட்டப்போ அவளுக்கு அது எப்படி வலிச்சிருக்கும். உடனே கண்மணி அதுக்கு நான் டெய்லி இப்படிதாம்மா படுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். ஆனா ஏன் அவ அத அத்தை கிட்ட சொல்லல? இல்ல ஏன் அத என்கிட்ட கூட சொல்லல? சரி, ஆரம்பத்துல கூட பரவாயில்ல, நான் ஏதோ கோவத்துல இருந்தேன், ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு சங்கடமும் இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படி இல்லையே. நானும் அவளும் நல்ல ஃப்ரெண்டு மாதிரி தானே பழகிக்கிட்டு இருக்கோம். அவ என்ன சொன்னாலும் இப்ப நாம கோவப்படுறதே இல்லையே. அப்ப கூட அவ இந்த சோஃபால படுக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட இவ ஏன் சொல்லவே இல்லை? அப்போ தன்னோட கஷ்டத்தை விட என்னோட மரியாதை தான் அவளுக்கு பெருசா தெரியுது. ஆனா அந்த மரியாதையில கொஞ்சம் கூட நான் அவளுக்கு திருப்பி கொடுக்கவே இல்லையே. மனசு முழுக்க மொத்த இடத்தையும் அவளுக்கே கொடுத்துட்டு அவ சந்தோஷமா படுக்கிறதுக்கு கூட ஒரு இடத்த கொடுக்க தெரியலனா அப்புறம் அவளை உயிருக்குயிரா லவ் பண்றத நினைக்கிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? நான் ஏன் இப்படி இருக்கேன்? ஹலோ கண்மணி. சித்தி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? சித்தப்பாக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா, பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. சரி, ஊருக்கு எப்ப வர போறீங்க? வந்துட்டேம்மா. சூப்பர், எப்ப வந்தீங்க? அம்மாக்கு உங்களை பார்க்க முடியலன்னு தான் ஒரே கவலை. டெய்லி உங்களை பத்தி தான் பேசிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்க்க நீங்க எப்ப வரீங்க? கண்மணி, நான் உங்க வீட்ல தான் இருக்கேன். என்ன சொல்றீங்க? நான் உங்க அத்தை கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, நான் இதோ எழுப்புறேன். சரிம்மா. அம்மா, அம்மா, உன்னை பார்க்க சித்தி வந்திருக்காங்கம்மா. என்னடி சொல்ற? சரசுவா எங்க வந்திருக்கா? ஹால்ல அத்தையோட பேசிட்டு இருக்காங்க. சரி வா போலாம். மா இருமா, சித்திய வர சொல்றேன். ஓடி. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணேன் சரசு? எல்லாம் கண்மணியும் அன்பும் தான் அவளை நல்லா பாத்துக்கிறாங்க. மெதுவா. சரசு, அக்கா, அக்கா, நீ எப்படி வந்த? அதை விடு. உனக்கு இப்ப எப்படி இருக்கு? கால்வலி அதிகமாயிடுச்சா?